இந்த திரையுலகம் மிகப்பெரிய ஏமாற்றங்கள குடுத்துருக்கா சாமுக்கு? அது குடுத்துருக்கு சார். அது நெறையாவே குடுத்துருக்கா? இருக்கு. ம். அது எப்படி ஏமாத்தம்னு சொல்ல முடியாது சார். ஆக்சுவலி நம்ம கத்துக்கிறது தான். இப்போ ம். இந்த உலகில் தோல்விகள் கற்றுத் தருகிற பாடங்கள் மாதிரி யாராலும் உண்மதான். எதையுமே கற்றுத் தர உண்ம. முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது அந்த மாரி சார் அது. நம்ம அத அத அப்படியும் எடுத்துக்கலாம். ம். சார் எப்பயுமே ஃபர்ஸ்ட்டு விழும்போது வலிக்குது சார். அது அது ம். வலிக்கும்போது நம்ம எந்திரிச்சு வந்து வலிக்குதுன்னு சொல்றோம். இல்லன்னா வந்து வலிக்குதுன்னு சொல்லும்போதே இவன் புலம்புறாங்கிறாங்க. சில டைம் பழகிக்கிறோம் அத. சரி இப்படி சொன்னா அப்படி சொல்றாங்களா? சரி ஓகே. அப்ப இதுலருந்து என்ன கத்துக்கிறோங்கிறது இருக்கு. அப்படி கத்துக்கிட்டு முன்னால போறது தான். நான் வந்து அப்படி சொல்ல விரும்பல சார். நெகட்டிவா சொல்ல விரும்பல. ஏன் சொல்றேன்னா, நான் தான் சொல்றேனே சார். இந்த உலகம், இந்த தமிழ் சினிமா, இந்த ஒரு இது எல்லாமே நம்மள வந்து இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார வச்சிருக்குன்னா, 100% அது பிளெஸ்ஸிங் சார் அது. ஒண்ணுமே சார் இப்ப நான் வந்து இப்ப என்னுடைய என்னுடைய அப்பாவோ, இல்ல என்னோட தாத்தாவோ ஒருத்தர் வந்து பெரிய ஒரு வயலின் வித்வான். இல்லன்னா ஒரு ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் அப்படின்னு இருந்தா, நான் வந்து அந்த பேர காப்பாத்தலன்னு ஃபீல் பண்ணலாம். என்னுடையது ஒண்ணுமே இல்ல சார். நம்ம 0லருந்து வந்தாலும் பரவால்ல. மைனஸ்லருந்து வந்திருக்கோம். வந்து இங்க இவ்வளோ இருக்குங்கிறதே பெரிய ஆசீர்வாதம் தானே. அது நம்ம அப்படி சொல்லக்கூடாது. நம்மள நம்மள ஏமாற்றம் குடுக்கல. அவ்வளதான். ஓகே தான் சார். நம்மள வாழ வச்சுட்டு இருக்குன்னு தான் சொல்லணும்.